வந்து நம்ம மேக்கப் வந்து ரிமூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ரிமூவ் பண்ணதுக்கு வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். நிறையா பேர் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க மேக்கப் ரிமூவ்க்கு. அண்ட் வந்து கூடவே இந்த மாதிரி பஞ்சு வச்சுக்கோங்க கோட்டன். ஸோ வந்து உங்களுக்கு எத்தனை கோட்டன் வேணுமோ அவ்வளோ கோட்டன் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து தோட ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறேன். அப்புறம் வந்து கண்ணு தான் முக்கியமாக அழிக்கணும், தெரியுதா? அப்புறம் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் நான் கண்ணாடி போட்டிருக்கேனே. ஒரு டெக்னிக். தான் பபிள் வரும். கண்ணுக்குள்ள போச்சுன்னா இதுவும் ஸோ வந்து எரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதை அழிச்சிட்டு அண்ட் இதை போடலாம். என் கண்ணு எப்படி ஆச்சு? ரொம்ப எரியுதே கண்ணு. ஸோ வந்து கண்ணு வந்து எனக்கு வந்து எரியும். ஸோ அதனாலேயே வந்து நான் போட மாட்டேன். ஒன் டைம் இதே போட்டேன், ஒன் டைம் தானே அப்படின்னு போட்டேன். எடுத்துட்டு என் மேலெல்லாம் அழிக்கிறேன். உங்களுக்கு நான் ஃபேஸ் காமிக்கிறேன் அழிச்சிட்டு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்திருக்குன்னு. உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த லைட் இருக்கிறதுனால இது ஈரமாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த லைட் க்ளோவிங்காக தெரியுது. ஸோ வந்து நல்லா தொடச்சாச்சு. ஸோ வந்து தொடச்சிட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அண்ட் வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் வந்துட்டு இதை போடுவேன். ஸோ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ தான் கைஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஷவர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ வந்து இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் கசகசன்னு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே கழட்டி செம்மையாக இருக்கும். ஸோ வந்து நான் மை பெட்டர்
ஸோ வந்து நான் ட்ரெஸ் போட்டேன் வந்து சும்மா நாள் இது போட்டிருக்கேன். எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ வந்து இப்போ சன்ஸ்க்ரீன் இது உண்மையாலே சன்ஸ்க்ரீன் வந்து இல்லை, இதை இப்படி எடுத்து போட்டு யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். வந்து இது வந்து நீங்கள் தினைக்கும் போடணும். அப்பப்போன்னு போட்டால் வந்து உங்கள் ஸ்கின் வந்து பொறி பொறி ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வேறு யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து அப்போ வந்து இது வந்து வேறு மாதிரி இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து பாதுகாக்காது, அட்டாக் பண்ணிடும். ஸோ நீங்கள் தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியல, இந்த ரோஸை நான் குட்டவே இல்லைன்னு. அங்கே கொடுத்தாங்க, குட்டிக்கிட்டேன். அங்கேயும் குட்டல, வீட்டுக்கு தான் குட்டிக்கிட்டேன். அண்ட் ஃபேன், பெரிய ஃபேன், அது கட்டிடலாம், கட்டி காய வைக்கணும். நான் வந்து இப்போ வந்து இந்த பவுடர் போட்டால் தான் ஓகேவாக இருக்கும். பவுடர் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து பேரை மறந்துட்டேன், நீங்கள் காமிக்கிறேன். இந்த ஏனை போட்டிருக்கோம் பாருங்கள், அடுத்த நான் பார்ப்பேன். பெருசு வந்து டேர்னிங் at 50 cent. பட் வந்து இப்போ விலை ஏற்றிருப்பாங்களான்னு தெரியல. ஸோ வந்து இதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. இதில் வந்து கீப் இன் அ கூல் ட்ரை பிளேஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் வந்து சரி நான் எல்லாம் சொல்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். நாங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டோம். பட் இங்கேனாலும் வெளியே சாப்பிட்டாலும் வீட்டு சாப்பிட்ற மாதிரி வரமா? யாரெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிறீங்களோ கமெண்ட் போடுங்க. ஒரு ப்ளூ கலர் ஆட் போடுங்க. ஏன் நான் ப்ளூ கலர் சொல்கிறேன்னா வந்து ப்ளூ கலர் தான் வந்து கூலானது தான். மற்றபடி எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காது. பிங்க் கலர், ரெட், பர்பிள் அண்ட் வந்து பைமர்க்கனன். அப்புறம் வந்து லைட் க்ரீன், டார்க் க்ரீன். தெரியல நான் எப்படி இருக்குன்னு நில்லுங்க. ஓகேவா இருக்கு. எப்படா ஃப்ரீயாக இருக்கேன்னா இப்போ மணி 11:27. தெரியாது அப்படிவா? பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வெளியே போடுறதுக்காக தான் வந்து இது போடுவேன். ஸோ வந்து நான் என் ட்ரெஸ்ஸை முழுசாக காமிக்கலன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபோட்டோவும் எடுக்கலை, மறந்து வந்து அங்கே பிஸிலாம் இல்லை. நம்ம வந்து இங்கே நினச்சிக்கிட்டு போவோம், அங்கே எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிலாம். அங்கே போய் அந்த மாதிரிலாம் இல்லை. டைம் யூஸ் இந்த மாதிரி திருகாணி அண்ட் இது. ஆனால் வந்து இது வந்து எங்கள் அம்மா போட்டுடுவாங்க. அவராமல் இருக்கணும், நம்ம கையை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு அவராமல் இருக்கணும்னா அந்த ஒயிட் கலர் டூத்தைஸ், அந்த வாட்டர் கலரு தான் இது. வாட்டர் கலர் நான் வந்து பெயிண்ட் இருக்குது, பட் பெயிண்ட் இல்லை, வாட்டர் கலர்னால் நான் பெயிண்ட் தான் சொல்வேன். ஸோ அது நினச்சிக்காதீங்க. தண்ணியோட கலர்
இன்கேஸ் வந்து இது போட்டால் கிராஸ் பண்ணி விடுவாங்க. அதுக்கு நமக்கு மொட்டையாக இருக்கணும். ஸோ இப்போயே நம்ம போட்டுடலாம். பட் வந்து போடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், வலிக்கும் கொஞ்சம். ஆனால் நம்மளே போட்டால் வலிக்காது. யாரெல்லாம் வந்து சொந்தமாக வந்து பண்ணியிருக்கீங்களோ, தோடு போட்டிருக்கீங்களோ வந்து நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போடுங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தோணும். ஸோ வந்து 50 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் லைவ் பண்ண முடியும். லைவ்னு சொல்லிக்கிறேன். லைவ். ஸோ வந்து லைவில் வந்து நம்ம நிறையா பேசலாம். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 கண்டிப்பாக 50 வந்துட்டோன்னே அந்த சந்தேஷத்தில் லைவ் போடுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து யாரோட பர்த்டேயாக இருந்தாலும் வந்து என்னோடய விஷ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹாப்பி பர்த்டே. யாருக்கு ஹாப்பி பர்த்டேயோ ஹாப்பி பர்த்டே. சரி, ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லாட்டி வந்து அக்கா ரொம்ப டென்ஸ்க்கா வந்து எனக்கும் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தான்க்கா அப்படின்னு சொல்லி போடுங்க. அப்போ என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஐயோ இன்னைக்கு ஒரு ஆளுக்கு இருக்கே பர்த்டே அப்படின்னு. அதுவும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். எனக்கு வந்து 1 பில்லியன் வந்து 100 இல்லாட்டி 1 பில்லியன் அந்த மாதிரி வந்துட்டோன்னே கண்டிப்பாக நான் வந்து லைவ் போடுவேன். கேட்டுக்கோங்க. 50 100 1 பில்லியன் அப்புறம் தெரியல. இல்லாட்டி நீங்கள் கேட்டால் கூட நான் லைவ் போடுவேன். ஆனால் லைவ் போடும்போது நீங்கள் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் அக்கா லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து லைவ் போடும்போது நான் வந்துட்டு லைவ் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் அனுப்புகிறேன், நான் இத்தனை மணிக்கு லைவ் போட போகிறேன் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துருங்க. ஸோ வந்து என் பர்த்டே வந்து மே 4 நினச்சிக்காதீங்க. May 5 தான் என் பர்த்டே. ஏன்னா பர்த்டே அன்றைக்கி வந்து மித்தவங்க பிஸியாக ஆகுறாங்களோ இல்லையோ நம்ம பிஸி ஆகிடுவோம். இது எனக்கு எங்கே வைக்கிறதுனே தெரியல. ஸோ வந்து நான் வந்து வீடியோ வந்து முடிக்கலான்னு இருக்கேன். பட் வந்து நான் 14 மினிட்ஸாக வீடியோ பண்ணிக்கிருக்கேன். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டேயோ என்னோடய கிஃப்டாக ரோஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பூக்கும். உங்கள் வீட்டில் வந்து ரோஸ் வந்து கண்டிப்பாக பூக்கும். அதை எடுத்து என்னோடய விஷாக எடுத்துக்கோங்க. இதுதான் நெட்டி ஃப்ளவர்.
எனக்கு வந்து வீடியோ வந்து எடிட் வந்து அவ்வளோவா பண்ண தெரியாது. ஸோ வந்து அப்போ காமெடி அந்த சீன்ஸ்லாம் போடுவேன். இது தொட்டால் சாஃப்டாக இருக்குது. இதை பிக்கிறதுக்கு மனசும் வரல. பிச்சிதான் பார்ப்போம். அழகாக இருக்குல்ல. உண்மையான ரோஸ்ங்க, உண்மையான ரோஸ். ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு அது தொடவே சாஃப்டாக இருக்குது. இல்லை நம்ம இதை அடித்து பார்க்கலாம், இன்னும் சாஃப்டாக ஆயிடுமான்னு. தாக்க முடியல. ஹாப்பி பர்த்டே உள்ளவங்களுக்குலாம் பூ உங்கள் மேலே விழுவியா தெரியல. சரி, நான் என் மேலே போட்டுக்கிறேன். எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்லை, அதனால சும்மா போட்டுக்கிறேன். 3 பீஸ் தான். நான் அதை வச்சு பூ மாதிரி போட்டுக்கிட்டுருக்கேன். வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா வந்து நாசிலம்மா. வெளியூர் மாதிரிலாம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் வந்து நாசிலம்மாக்கு வந்து கோழி சம்பல், பொரிச்ச கோழி அண்ட் வெள்ளரிக்காய் கியூக்கம்பர் பண்ணதில் வந்து நான் தான் வந்து பண்ணுவேன். கியூக்கம்பர் நான் தான் பண்ணுவேன். இன்க்ரீடியன்ட் சொல்லணுன்னா, கியூக்கம்பர் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க. பால் எடுப்பீங்கன்னு தெரியும். அந்த கியூக்கம்பர் வெட்டி அந்த இது பண்ணால் வருமே, ஹேண்டு பால் சொல்கிறேன், வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதை எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வந்து இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி அண்ட் வந்து ரெட் சில்லி சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஆனியனான்னு தெரியல, அதை போட்டுக்கோங்க. அண்ட் வந்து போட்டு மயோனீஸ் வேணுன்னா மயோனீஸ் போட்டுக்கோங்க. ஆனால் வந்து நான் உப்பு போட மாட்டேன். உப்பு போடாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சில பேருக்கு உப்பு போட்டால் பிடிக்காது. ஸோ இந்த பூவை என்னால் இப்படி சும்மா வைக்கவும் முடியல, என் கை சும்மாவும் இல்லை, அது பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, பாய் காய்ஸ். இஸ் 11:37 ஆச்சு. ஓகே, பாய் காய்ஸ். குட் நைட் எல்லாத்துக்கும். பாய். வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ். பாய்.